Hello students, welcome to this video. In this video, exercise 1.3 solve பண்ணலாம். First question, let f is equal to set of all ordered pairs x, y such that x, y belongs to n and y is equal to 2x. இது நமக்கு கொடுத்திருக்காங்க. Be a relation on n. அதாவது இது வந்து nல இருந்து n-க்கே போற ஒரு ரிலேஷன் f அப்படின்றது nல இருந்து n-க்கே போற ரிலேஷன். Find the domain, codomain and range. Is this relation a function? அதாவது டொமைனையும் கோடொமைனையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு இதிலேருந்தே தெரிஞ்சது டொமைன் வந்து n, கோடொமைன் n. அதுக்கப்புறம் ரேஞ்சு கண்டுபிடிக்கணும். அதை நம்ம இதை ஃபஸ்ட்டு எஃப் கண்டுபிடிச்சா தான் ரேஞ்சு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ரிலேஷன், அது ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் y பிலாங்ஸ் டு n. இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குது. அப்போது எக்ஸ் y எங்கே இருக்குது, 1, 2, 3, இதெல்லாம் தான் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, y is equal to 2x கொடுத்துருக்காங்க. y is equal to 2x. ஃபஸ்ட் நம்ம எக்ஸுக்கு ஒரு வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணலாம். புட் x equal to 1. அப்போது y is equal to 2 into 1 which is equal to 2. நெக்ஸ்ட்டு புட் x is equal to 2. y is equal to 2 into 2 which is equal to 4. Next x is equal to 3, y is equal to 2 into 3 which is equal to 6. Next x is equal to 4, y is equal to 2 into 4 which is equal to 8 and so on. அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம f எழுதிடலாம். f is equal to f என்ன கொடுத்துருக்காங்க, x, y ஆர்டர்டு பேர். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம x தான் எழுதணும். x என்னது நம்மளுக்கு 1 போடும்போது y வந்து 2 வந்துச்சு. அப்போது 1, 2. நெக்ஸ்ட்டு 2 போடும்போது 4 வந்துச்சு. அப்போது 2, 4. நெக்ஸ்ட்டு 3 போடும்போது 6, 3, 6. நெக்ஸ்ட்டு 4 போடும்போது 8, 4, 8 அண்ட் ஸோ ஒன். இன்னும் நம்மளுக்கு போயிட்டே இருக்குது. இப்போ இதோட டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் இதில் எழுதலாம். டொமைன் ஈக்குவல் டு 1, 2, 3 அண்ட் ஸோ ஒன். நேச்சுரல் நம்பர் தான் நம்மளுக்கு டொமைன். நெக்ஸ்ட்டு கோடொமைனும் நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் தான். 1, 2, 3 அண்ட் ஸோ ஒன் போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் ஈக்குவல் டு, ரேஞ்சில் எந்தெந்த எலிமெண்ட்ஸ்லாம் வரும், 2, 4, 6, 8 அண்ட் ஸோ ஒன். இதெல்லாம் தான் வரும் நம்மளுக்கு. 2, 4, 6, 8. அதாவது கோடொமைனில் மேப்பான எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு ரேஞ்சில் வரும். ஸோ 2, 4, 6, 8. நெக்ஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஸ் திஸ் ரிலேஷன் எ ஃபங்க்ஷன். அதாவது இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா நமக்கு என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு டொமைன். நமக்கு இங்கே டொமைன் வந்து n நேச்சுரல் நம்பர். ஸோ ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு n, டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் கோடொமைனில் ஒரே ஒரு எலமெண்ட் கூட தான் மேப் ஆகிருக்கணும். அதாவது தேர் எக்ஸிஸ்ட் ஒன்லி 1 y பிலாங்ஸ் டு கோடொமைன். இங்கே நம்மளுக்கு கோடொமைனும் n தான். ஸோ அதனால் நேச்சுரல் நம்பர்ஸ் இது எழுதியிருக்கோம். சச் தட் இந்த எலமெண்ட் x, y வந்து எங்கே இருக்கணும், நம்மளுக்கு x, y பிலாங்ஸ் டு f. இதுதான் நம்மளுக்கு ரூல். ஸோ ஃபார் எவ்ரி x பிலாங்ஸ் டு n, இங்கே வாங்க பார்க்கலாம். நமக்கு எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டாலும் 1, 2, 3, 4 எந்த வேல்யூ போட்டாலும் நம்மளுக்கு கோடொமைனில் ஒரே ஒரு நம்பர் தான் வருது. 1க்கு 2 மட்டும்தான் வருது. 1க்கு வேறு எந்த நம்பரும் வராது. அதே மாதிரி 2 போட்டால் 4 மட்டும்தான் வரும், வேறு எந்த நம்பரும் வராது. 3 போட்டால் 6 மட்டும்தான் வரும், வேறு எந்த நம்பரும் வராது. அப்போது இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். therefore f is a function. Next second question, let x equal to 3, 4, 6, 8 determine whether the relation r equal to set of all ordered pairs x, f of x such that x belongs to x, f of x equal to x square plus 1. இதுதான் இந்த ரிலேஷன். இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. ஃப்ரம் x to n. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எழுதிக்கலாம். x equal to 3, 4, 6, 8. நெக்ஸ்ட்டு f of x என்ன கொடுத்துருக்காங்க, f of x equal to x square plus 1. ஸோ f of x equal to x square plus 1. xக்கு ஒரு வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். புட் x equal to 3. அப்போது f of 3 என்ன வரும் நம்மளுக்கு, 3 square plus 1 which is equal to 9 plus 1 which is equal to 10. நெக்ஸ்ட்டு x equal to 4.
f of 4 equal to 4 square plus 1 which is equal to 4 square என்னது 16 plus 1 equal to 17. Next x is equal to 6. f of 6 equal to 6 square plus 1 which is equal to 36 plus 1 equal to 37. Next x is equal to 8. f of 8 equal to 8 square plus 1 which is equal to 64 plus 1 equal to 65. இப்போ r எழுதிக்கலாம். r equal to நமக்கு 3 போடும்போது 10 வந்துச்சு. அப்போது 3, 10. நெக்ஸ்ட்டு 4 போடும்போது 17, 4, 17, 6, 37, 8, 65. இதுதான் நம்ம ரிலேஷன். இப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கேட்குறாங்க. ஸோ ஃபங்க்ஷன்னா என்ன, நமக்கு ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு டொமைன். இங்கே நம்ம டொமைன் என்னது, கேபிட்டல் எக்ஸ் தான் நம்ம டொமைன். அதாவது 3, 4, 6, 8 இதுதான் நம்ம டொமைன். தேர் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஒன் y belongs to கோடொமைன். நமக்கு இங்கே கோடொமைன் என்னது, ஃபங்க்ஷன் ஃப்ரம் x to n, அதாவது n தான் நம்மளுக்கு கோடொமைன். அப்போது ஒன்லி ஒன் y belongs to n natural numbers such that x, y belongs to r. இங்கே நமக்கு yன்னு டைரெக்டாக கொடுக்கல. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா f of x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் f of xன்னு எழுதிக்கலாம். f of x, இங்கேயும் f of xன்னு எழுதிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் கோடொமைனில் ஒரே ஒரு எலமெண்ட் கூட தான் மேப் ஆகிருக்கு. அப்போது r is a function. Next, third question, given the function f x to x square minus 5x plus 6, அதாவது இது என்னன்னா f of x equal to x square minus 5x plus 6 இதுதான் இப்படி கொடுத்துருக்காங்க. எவால்வேட் அப்படின்னு கொடுத்துட்டு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. f of minus 1, f of 2a, f of 2, f of x minus 1. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணி போடணும். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2a சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 2 சப்ஸ்டியூட் பண்ணி போடணும். அப்புறம் x -1 சப்ஸ்டியூட் பண்ணணும். இதை நீங்களே போடுங்க, இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின், a graph representing the function f of x is given in fig 1.16 இங்கே கொடுத்துருக்காங்க. it is clear that f of 9 equal to 2. எக்ஸுக்கு 9 போடும்போது f of x வந்து 2ன்னு வருது. 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்றொன்னா போடலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், ஃபைண்ட் தி ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் தி ஃபங்க்ஷன், அதாவது a f of 0 என்னன்னு கேட்குறாங்க. f of 0 என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபஸ்ட்டு 0வை எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் 0, இதுதான் நம்மளுக்கு ஒய் ஆக்சிஸ் தான் f of x. அப்போது இங்கே 0க்கு என்ன மேப் ஆகிருக்கு, 9. அப்போது f of 0 equal to 9. நெக்ஸ்ட்டு b f of 7, எக்ஸ் ஆக்சிஸில் 7 பார்க்கணும். 7 இங்கே இருக்குது எக்ஸ் ஆக்சிஸில். ஒய் ஆக்சிஸில் அதுக்கு என்ன இங்கே பாயிண்ட் ஆகிருக்கு, இதுக்கு நேராக என்ன இருக்குது, 6. அப்போது f of 7 equal to 6. நெக்ஸ்ட்டு c f of 2 equal to 2 இங்கே என்ன எங்கே இருக்குது, இங்கே இருக்குது 2 எக்ஸ் ஆக்சிஸில். அதுக்கு நேராக ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குது, 6. இங்கேயும் 6 தான் இருக்குது, 6. நெக்ஸ்ட்டு d f of 10 equal to 10 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸில் இந்த பாயிண்ட் இங்கே தான் இருக்குது, மேலே மூவ் ஆகலை. அப்போது இது வந்து 0. செகண்ட் சப்டிவிஷன், ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் f of x equal to 1. செகண்ட் சப்டிவிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா f of x equal to 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது x என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு f of x equal to 1, ஒய் ஆக்சிஸில் 1 எங்கே இருக்குது பாருங்கள், ஒய் ஆக்சிஸில் 1 இங்கே இருக்குது. அப்போது இதுக்கு நேராக இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே இந்த பாயிண்ட் இருக்குது, இங்கே இருக்குது. இதுக்கு கீழே நேராக பார்த்தீங்கன்னா 9க்கும் 10க்கும் நடுவில் தான் இருக்குது. அப்போது 9க்கும் 10க்கும் நடுவில் யார், 9.5 தான் நம்மளுக்கு எக்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன், டிஸ்கிரைப் தி ஃபாலோயிங் டொமைன் ரேஞ்ச். இது ரெண்டுத்தையும் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு டொமைன் என்னது நம்மளுக்கு, எக்ஸ் ஆக்சிஸ் தான் நம்மளுக்கு டொமைன். 0லேருந்து
10 வரைக்கும் இருக்குது. ஆனால் நம்ம 0,1,2 அப்படி எழுதக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு கிராஃபில் இங்கே இருக்கிற எல்லா பாயிண்ட்டையுமே இந்த செட்டில் இந்த டொமைனில் இருக்குது. அப்போது இது எப்படி எழுதலான்னா x such that 0 less than or equal to x less than or equal to 10. அதாவது 0லேருந்து 10 வரைக்கும் இது உள்ளே இருக்க எல்லா நம்பர்ஸுமே நம்மளுக்கு டொமைன் தான். கமா, ஆனால் அந்த x எங்கே இருக்குது? x belongs to r, ரியல் நம்பரில் இருக்குது. சப்போஸ் x belongs to nன்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும்? அப்போ தான் நம்மளுக்கு 0,1,2,3 and so on 10 வரைக்கும் வரும். ஸோ x belongs to rன்னு போட்டால் தான் நடுவில் இருக்கிற எல்லா ரேஷனல் நம்பர்ஸ் இரேஷனல் நம்பர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டொமைனில் வரும். ஸோ அப்படி தான் எழுதணும், இந்த மாதிரி எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு ரேஞ்சு கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் என்னது நம்மளுக்கு? இங்கேருந்து இந்த கோடு ஃபுல்லாகவே நம்மளுக்கு ரேஞ்சு தான். அப்போது இங்கே இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் நம்மளுக்கு ரேஞ்சில் வரும். அதை நம்ம சிம்பிளாக y such that 0 less than or equal to y less than or equal to 9. ஏன் இங்கே நம்ம 9ஓட ஸ்டாப் பண்ணுறோன்னா, இந்த லைன் பாருங்கள் 0ல் ஸ்டார்ட் ஆகுது இங்கே. ஸோ ஸ்டார்ட் ஆகி இப்படி போய் இங்கே போயிட்டு எதோட முடியுது? 9ஓடவே முடிஞ்சிருது. 10க்குலாம் நம்மளுக்கு இன்னும் போகலை. ஸோ அதனால தான் நம்ம 9ஓட முடிக்கிறோம். y belongs to r, ரியல் நம்பர்ஸ். ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் தி இமேஜ் ஆஃப் 6 அண்டர் f of 6 தான் இவங்க கேட்டிருக்காங்க. அதை தான் இப்படி ட்விஸ்ட் பண்ணி வேர்டிங்ஸில் கேட்டிருக்காங்க. f of 6 என்ன வரும்? ஃபஸ்ட்டு 6 பாருங்கள், 6 தோ இங்கே இருக்குது. அப்போது இதுக்கு நேராக மேலே என்ன இருக்குது? பாயிண்ட் இங்கே இருக்குது. அதுக்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 5. அப்போது f of 6 என்னது நம்மளுக்கு? 5. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஸ்டின், லெட் f of x equal to 2x plus 5 if x not equal to 0 then find f of x plus 2 minus f of 2 divided by x. ஏன் இங்கே x not equal to 0ன்னு கொடுத்துருக்காங்கன்னா, சப்போஸ் x 0 ஆகிடுச்சுன்னா இது அன்டிஃபைன்ட் ஆகிடும், நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால தான் நமக்கு இங்கே x not equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எழுதிக்கலாம். f of x equal to 2x plus 5. நெக்ஸ்ட்டு f of x plus 2வும் வேணும், f of 2வும் வேணும். ஃபஸ்ட் f of x plus 2 கண்டுபிடிச்சிக்கலாம். f of x plus 2 equal to f of x equal to 2x plus 5ன்னு இருக்குது. x இருக்க இடத்துல நம்ம x plus 2 சப்ஸ்டியூட் பண்ணணும் நம்ம இப்போது. ஸோ 2 into இங்கே x இருக்குது, இங்கே x plus 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். x plus 2 plus 5 அப்படியே எழுதிக்கணும், which is equal to உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 2 into x 2x plus 2 into 2 4 plus 5 which is equal to 2x plus 4 plus 5 9. இது f of x plus 2. நெக்ஸ்ட்டு f of 2 கண்டுபிடிக்கணும். இப்போது x இருக்க இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். நமக்கு இங்கே 2 into xன்னு இருக்குது. அப்போது 2 into இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம இப்போ இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ப்ளஸ் 5, அந்த 5 அப்படியே இருக்குது, which is equal to 2 into 2 4 plus 5 which is equal to 9. இப்போது f of x plus 2 minus f of 2 divided by x இதை கண்டுபிடிக்கலாம். which is equal to f of x plus 2 என்னது? 2x plus 9. 2x plus 9. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. மைனஸ் f of 2 என்னது? 9. ஸோ 9 divided by x which is equal to, ஸோ இங்கே ப்ளஸ் 9 மைனஸ் 9 கேன்சல் ஆயிரும். நமக்கு பேலன்ஸ் 2x மட்டும்தான் இருக்குது. 2x divided by x which is equal to இங்கே x கேன்சல் ஆயிரும். நமக்கு பேலன்ஸ் 2 மட்டும்தான் இருக்குது.